தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. KineMaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தேர்டாக உள்ள 1:1 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ உங்களுக்கு KineMasterலேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆர்ஓ ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து உங்களோட பிக்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் பெருசாகி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக எனக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இதில் ஆல்ஃபா ஒபாசிட்டி அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி விசிபிலிட்டி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 30 பாயிண்ட் வர நம்மளுக்கு போதும். இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி இங்கே எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பேசிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணி இதையும் இந்த ட்ராக் பண்ணி ஸ்க்ரீன் ஃபுல்லாக கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இந்த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பிளரோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தேவையான இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 பாயிண்டே வந்து செட் பண்ணிவிட்டு இந்த பிக்சர் நான் அப்படி இந்த எஃபெக்டை நான் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் ப்ளே ஆகுது, எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். பேக் வந்த பிறகு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சரை மறுபடியும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை மறுபடியும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கிராப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி மாஸ்க் எனபிள் பண்ணிட்டு ஷேப் அப்படின்றத கிளிக் பண்ணி ரவுண்ட் ஷேப் வந்து செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு 4 சைடு மாற இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான ரவுண்ட் ஷேப் வந்து கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு பேக் வந்துடுங்க. அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா அந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சைஸ் வந்து பெருசாகிட்டு அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி சென்டர் பாயிண்டில் வந்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இந்த பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததான் உங்களோட பிக்சர் நம்ம கிராப் பண்ண பிக்சர் வந்து கரெக்டாக சென்டரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. பெருசாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்மால் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு தக்கன அந்த சர்க்கிளுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிங்க. அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ் அப்படின்ற 3 ஆப்ஷனையும் ஒரு 20 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்டாக உள்ள அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. இன்னும் நல்லா டார்க்காக தெரியும், அதுக்காக தான் இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு ஃபைனலாக நம்மளோட ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேமையும் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் வரை நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். பார்த்து அதுக்கு தானே ரெடி பண்ணி கட் பண்ணிங்க. இப்போ நான் சாங் இந்த அளவுக்கு ஆட் பண்ணி இந்த அளவுக்கு போதும் அப்படின்றதுனால மேலே உள்ள பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இதில் ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணி இது மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாமே கட் ஆயிரும். இந்த அளவுக்கு தான் உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த ஆடியோ ஸ்பெக்ட்ரம் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிங்க. ரெடி பண்ணி முடிச்சுட்டு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராய் முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.